நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா என்னம்மா? கொஞ்சம் வாங்களேன். இத கொஞ்சம் மணமேடையில வச்சிருமா. இந்தாங்க. பாத்து பாத்து பழம். ஏய் மீனாட்சி, ஏய் ஏய் ஹேண்ட்பேக் எடு. எங்க போச்சு? இதுல தானே வைக்க சொன்னேன். ஏய் மீனாட்சி, நிச்சயத்துக்கு வளையல மோதிரத்தை இதுல வைக்க சொன்னனே, எங்கடி காணோம்? ஐயோ அம்மா, மறந்து பெட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ ஏண்டி எனக்குன்னு ஏண்டி இப்படி வந்து சேர்றீங்க? எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போதே சொன்னல, மறக்காம ஹேண்ட்பேக்ல வைன்னு. அம்மா சாரி, ஏதோ ஞாபகத்துல. எங்க நீ இந்த உலகத்துல இருந்தா தானே? இப்ப பொண்ணுக்கு நிச்சயத்துக்கு நகை போடணுமே, என்னடி பண்றது? அன்பரசு வந்தாச்சு. அவங்களோட சேர்ந்து அவங்க பங்காளியே வந்துட்டாங்க. நல்லதுண்ணே, ஆரம்பிச்சிடலாம். சரி சரி வாங்க. வணக்கம் 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 வாங்க வாங்க. என் பங்காளி எல்லாம் வந்துட்டாங்க தமிழ். நீங்க உள்ள போங்க. சரி. அப்புறம் ஒரு 10-20 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம் தமிழ். அப்படியே பண்ணிடலாங்க. அண்ணே, அம்மா பக்கம் எல்லாம் தயாரா தானே இருக்கு? எல்லாமே தயாரா இருக்குப்பா. அப்புறம் நிச்சய ஓலை படிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டு பெரியவங்களோட விவரம் வேணும். ஐயோ அண்ணே, அதை நான் மறந்துட்டேனே. சரி, இப்போதைக்கு என் பேரை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரிப்பா. ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? சிங்கப்பூர்ல இருக்கேன். சிங்கப்பூரா? என்னங்க விளையாடாதீங்க. கேக்குற பாரு கேள்வி. இப்ப எங்கடி இருப்ப? மண்டபத்துல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. கொஞ்சம் நீங்க மணமகன் ரூமுக்கு வரீங்களா? எதுக்கு? அது எதுவா இருந்தாலும் போன்ல சொல்லு. அட வாங்க, எதுக்கு எடுத்தாலும் வியாக்கியானம் பேசிக்கிட்டு. சரி இருமா, நான் வரேன். நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். யாராவது கூப்பிட்டாங்கன்னா வந்து கூப்பிடுங்க. போய் பாரு, நான் இங்க பாத்துக்கிறேன். மாமா பாத்து ஓடுங்க, என்ன விழுந்துற போறீங்க. சௌந்தர்யா, சௌந்தர்யா வரேங்க. என்னம்மா, என்ன வேணும்? இன்னும் 1/4 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம். இப்ப என்ன? அது என்னங்க சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுமா, என்ன விஷயம்? அது நம்ம வீட்டு வழக்கப்படி பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தப்போ வளையலும் மோதிரமும் போடணும். அதெல்லாம் இப்ப எதுக்கு சௌந்தர்யா? என்னங்க, மாப்பிள்ளை வீடு நிச்சய சீர் செய்யறது நம்ம வழக்கங்க. நாம தானே செஞ்சாகணும். சரி, இப்ப போய் எந்த நகை கடையை தேடுவா நீ? கடைக்கு போக வேண்டாங்க. நம்ம மீனாட்சிக்காக எடுத்து வச்ச புது வளையல் மோதிரம் பெட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அத மட்டும் யாரையாவது விட்டு எடுத்துட்டு வர சொல்றீங்களா? யாருமா போவா? நீ பாட்டுக்கு அசால்ட்ட நகையை வீட்டுல வச்சுட்டு இப்ப போய் ஆள் அனுப்பு சொன்னா யார் அனுப்புறதுனா? ஏங்க ப்ளீஸுங்க, யாரையாவது அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லுங்க. மீனாட்சி, வைத்தியங்கம்மா, அவனை போய் எடுத்துட்டு வர சொல்லுமா. என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? இன்னைக்கு கூட அவன் தான் போகணுமா? வேற ஆளே உங்களுக்கு இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்த சொல்லு. மீனாட்சி, வைத்திய சக்தி, சின்ன தம்பி எல்லாரையும் வர சொல்லுமா. சரிப்பா, இதோ ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சௌந்தர்யா, இன்னொரு முறை நல்லா யோசிச்சுக்க. நகை அவசியம் வேணுமா? வேணும் வேணும் வேணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல, அப்பா கூப்பிடுறாரு. என்னம்மா? வந்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாப்பா. ஏப்பா, உன்னைத்தானே ட்ரெஸ்ஸை மாத்த சொன்னேன். நீ மாத்தாம சக்தியை போய் மாத்த வச்சிருக்க. இல்லப்பா, அழகேசன் தான் நீங்க சொன்னீங்கன்னு மாத்த சொன்னா. டேய் சின்ன தம்பி, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இவங்ககிட்ட நீ என்ன சொன்ன? சார், மாப்பிள்ள மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா போதும், தொண மாப்பிள்ள சாதா சட்டை போட்டா போதும்னு சொன்னீங்க. அதான் சொன்னேன். அவன் விவரமா கரெக்டா தானே சொல்லியிருக்கான். ஏன் அவன் மேல வீடா பழிய போடுற? அம்மா, நீ வெள்ளை சட்டையை மாத்திட்டு சக்தி சட்டையை வாங்கி போட்டு
சக்தி நீ வெள்ளை சட்டையை போட்டுக்கப்பா. என்னங்க அவனை போய் வெள்ளை சட்டையை மாத்த சொல்றீங்க? தமிழே, என்ன? அன்பரசு உன்னை கூப்பிடுறாருப்பா. நிச்சயம் அப்படியா, வாசிக்க இதை வந்துட்டேன். பாப்பா ஏ வா. சௌந்தர்யா, நகையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம சபையில வந்து நில்லுங்க. ஐயோ ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நேரம் இல்லம்மா, வாங்கம்மா. என்னங்க உங்ககிட்ட பேசணும். ஐயோ ஐயோ கடவுளே, எனக்கு தலையே சுத்துதே. மா என்னம்மா நடக்குது? ஆமாண்டா, இப்ப கேளு. இவ்ளோ நேரம் நின்னுட்டு இருந்தாரே, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேக்குற? ஐயோ, ஏன் இப்படி எல்லாரும் மறுபடியும் குழப்பறீங்க? ஐயோ இவங்க எல்லாருக்கும் நடுவுல நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்வளவு தூரம் வர வரைக்கும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவா பேசல. ஐயோ என்ன ஆண்டி? நான் என்ன சரவணா பண்ணுவேன்? மீனாட்சி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் போய் அன்பரசு கிட்ட பொண்ணு கேக்குறேன்னு சொன்னாரு. மீனாட்சி உண்மையை சொல்லிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன நினைப்பேன்? வைத்தியில் அவ தான் சொல்லிட்டான்னு நினைச்சேன். ஐயோ அம்மா, நான் சொன்னது சரவணனை பத்தி. அவன் ஒரு பொண்ணை விரும்புறான்பா. அவன் கிட்ட என்னன்னு விசாரிச்சு அவன் காதுல சேர்த்து வைங்கன்னு சொன்னேன். விசாரிக்காம அப்பாவே ஒரு முடிவு பண்ணா யாருக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நிலைமை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கு. இப்ப என்ன பண்றது, அதை பத்தி யோசிங்க. இதுல யோசிக்க என்னென்ன இருக்கு? எல்லாத்தையும் நிப்பாட்ட வேண்டியதுதான். ஐயோ இப்ப நிப்பாட்னா அன்பரசு நம்மள சும்மா விடுவாரா? அதுக்காக சரவணன் ஐஸ்வர்யா மீனாட்சி. எப்படிமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். அவசர நிலையில நாங்க அழைச்சிருந்தோம். நீங்க எல்லாரும் எங்க அழைப்பை ஏத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் நானும் இத்தனை வருஷமா பகையாளிகளா தான் இருந்தோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்க சம்பந்தம் பேசி உக்காந்துருக்கோம்னா அதுக்கு கண்டிப்பா அந்த தெய்வம் தான் காரணம். ஏதோ ஒரு நல்ல நேரம் தான் எங்க ரெண்டு பேரையும் இணைச்சிருக்கு. என்ன தமிழ், நான் சொல்றது சரிதானே? நான் பேசணும்னு நினைச்சதையெல்லாம் நீங்களே பேசிட்டீங்க. மனசு ஒத்து போயிட்டா அப்படிதான் தமிழ் நடக்கும். அப்ப சரி, பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க, நிச்சயம் உதவி படிச்சிடுவோம். அதுவும் சரிதானே? அங்கம்மா ஐயா, போய் ஐஸ்வர்யா கூட்டம். இந்த கூட்டு வரேன் ஐயா. அண்ணே, இந்த கூட்டிட்டு வரேன் தமிழ். இந்த பாரு சரவணா, சபையில நிச்சயம் ஓலை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் வேணா நீதான் சொல்லணும். நானா? ஏய், உன்கிட்ட தான் சம்மதம் கேட்பாங்க. அப்ப நீதான் மாட்டேன்னு சொல்லணும். மாப்பிள்ள தம்பி, நிச்சயம் வாசிக்க போறாங்க. என்ன சட்டை மாத்தாம இருக்கீங்க? சீக்கிரம் மாத்திட்டு வாங்க. ஐயா, நீங்க வேற விவரம் தெரியாம பேசிக்கிட்டு. ஏன் தம்பி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். போமா, போய் உட்காருமா.
உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க தம்பி, வாங்க. ஐயா நான் வரேன் ஐயா, நீங்க போங்க. அதெல்லாம் இல்ல தம்பி, வாங்க ஏய். வாங்க தம்பி. உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க. தமிழ வந்துட்டாரு. இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், என் மகளை தமிழ் வீட்டில் இருக்கிற பையனை கட்டித்தர எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என் வீட்டில் தங்கியிருக்கிற சக்திக்கு அன்பரசோட மகளை பொண்ணெடுக்க எனக்கு சம்மதம். சரவணா பேசு. நிச்சய வேலையை படிக்க சொல்லலாமா? படிச்சிடலாண்ணா. சாமி படிங்க சாமி. ஓம் சரவண பவா. ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் துணை. க்ஷேமம் ஆசீர்வாதம். நிகழும் மங்களகரமான விஜய வருஷம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 14ஆம் தேதி, திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த அன்பரசு தெய்வத்திரு தவமணி தம்பதியரின் மகள் ஐஸ்வர்யாவிற்கும், அதே கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த தமிழ் சௌந்தர்யா தம்பதியரின் உறவினரான சக்தி சரவணனுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நிறுத்துங்க. என்ன தமிழ், என்ன விஷயம்? நிச்சயம் அவளை படிக்கும் போது ஏன் நிப்பாட்டுறாங்க? ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஏமா எதுக்கு நிப்பாட்ட சொன்ன? சொல்லுமா, எதுக்கு நிப்பாட்ட சொன்ன? மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்க. என்னது? இஷ்டம் இல்லையா? ஆமா. அன்பரசு ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறேன். மீனாட்சி, என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் சொல்றதுதான்ப்பா உண்மை. ஏம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தானம்மா நான் அன்பரசு கிட்ட பொண்ணு கேட்டேன். இப்ப சபையில வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா, நான் சரவணன் கிட்ட பேசுங்கன்னு தான் சொன்னேன். இப்படி சம்பந்தம் பேசுங்கன்னு நான் சொல்லலப்பா. என்ன தமிழ், ரெண்டு பேருமே சேர்ந்து என்னமோ நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க? என்ன பத்தி தெரியும்ல? கொஞ்சம் பொறுமையா இருங்க அன்பரசு. என்னத்தைய பொறுமையா இருக்கிறது? அட இருங்கப்பா, கட்டிக்க போற மாப்பிள்ளையே அமைதியா இருக்காரு, நீங்க என்னமா சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க? மாப்பிள்ளை தம்பி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டமா இல்ல நீங்களே சொல்லுங்க.
சொல்லு சரவணா. இல்ல வாயை திறந்து பேசல. எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஐயா, கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோ இவ்வளவு நடந்த பிறகு அப்புறம் என்ன பொறுமையா இருக்கிறது? என்னத்தையா பேசுறது? இனி வாயால பேசுறது ஒண்ணு இல்ல தமிழே. என்ன விஷயம்னு தெரியல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசுறேன். அண்ணே, நீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அன்பரசு கொஞ்சம் பொறுமையா இருப்பா. தமிழ் தான் சொல்றாருல்ல. எப்படி நான் பொறுமையா இருக்க முடியும்? நிச்சய மேடையில வச்சு கல்யாணத்துக்கு இஷ்டம் நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. அவர் தான் பேசுறேன்னு சொல்றாருல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, நான் சொல்றேன்ல. தமிழே, உங்க வீட்டாள்கிட்ட பேசி என்னன்னு ஒரு முடிவு எடுங்க. ஏல வெளியில கேட் எடுத்து மூடல. இங்க பதில் தெரியாம யாரும் வெளியில போக முடியாது. சக்தி, ஒரு நிமிஷம் வாங்க. உங்க எல்லாரையும் தான் வாங்கன்னு சொல்றேன்ல. எல்லாம் ஒன்னால வந்தது. ரொம்ப அவசரப்படாத, நான் சொல்றேன்ல. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிக்க போறிய, நல்லா இருக்கா? அங்கம்மா பொண்ணை உள்ள கூட்டிட்டு போ. மாமா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா, என்ன என்ன நடக்குதுங்க? இத்தனை வருஷத்துல கை கட்டி நின்று யாருக்கிட்ட பேசுறத பாத்திருக்கீங்களா? இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? வீட்டுல ஒண்ணு பேசுறீங்க, வெளியில ஒண்ணு பேசுறீங்க. உங்க பேச்சையெல்லாம் நம்பி அன்பரசு கிட்ட போய் பொண்ணு கேட்டேன் பாருங்க. எனக்கு வேணும். இன்னைக்கு அந்த ஆளு என்ன அடிச்சாலும் சரி, குத்துனாலும் சரி, வாயை மூடிட்டு நான் வாங்கிக்க வேண்டியதுதான். என்னதான் நடந்து தொலைஞ்சது? வாயை திறந்து யாராவது சொல்லுங்களேன். ஐயா, தமிழ் நல்லா வீட்லயே ஒத்திக்க பார்த்துட்டு வந்து இங்க நாடகம் ஆடுறான் ஐயா. குடும்பமே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பழி வாங்குறாங்க. எங்கேயும் பார்க்காத புதுசா இருக்க. நல்லா ஊரை கூட்டி வச்சு உங்களை கழுத்த இருக்கணும்னு இப்படி பண்ணிருக்கிறாங்க ஐயா. எனக்கு அப்பவே சந்தேகம் ஐயா. என்னடா பகையும் போட்டியுமா இருந்தவன் வீடேறி வந்து பொண்ணு கேக்குறானேன்னு. ஐயா, பொண்ணு விஷயத்துல அசிங்கப்பட்டா அவமானம் லேஸ்ல போகாதுல்ல. அதனாலதான் இப்படி பண்றானுங்க.
யானை தலை மேல ஏறி உக்காந்து நச்சு நச்சுன்னு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது இதான்யா. மீனாட்சி நீயாவது சொல்லுமா என்ன நடந்துச்சு? அப்பா, சரவணன் காதல் தோல்வியில இருக்காரு. அவர்கிட்ட பேசுங்க, நான் சொன்னது உண்மைதான். ஆனா நீங்க சரவணன் கிட்ட பேசாம நீங்க அப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. சக்தி, நீ அன்பரசு மகளை இல்லப்பா, சரவண ஐஸ்வர்யாவை விரும்பவே இல்ல.